மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஐயா, எப்போ மாமா வந்தீங்க? நீ இந்த மரத்தை இறுக்கி பிடிச்சி அப்படியே பினாத்திட்டு இருந்தியே, அப்பயே வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, இந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. மரத்தை விடு மாப்பிள்ள, நீ நல்ல ஸ்ட்ராங் இல்ல. என்னடா இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா அப்படியே மரத்துக்கு கீழே. மாப்பிள்ள போதுல, நீ வலிஞ்சதுல தெப்பக்குளமே நெறிஞ்சு போச்சு. அது நிறைய இடத்துல இருக்கட்டும் மாமா. மாமா சொல்றா. காவியா ரொம்ப அழகா இருக்கல்ல? மாமாடா, ஏட்டு போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. மாமா கிட்ட தானே மாமா இதெல்லாம் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். சரி மாமா, உனக்கு கவனிச்சிங்களா? என்ன? காவியா அப்படி போகும்போது அங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா பாருங்களேன், அந்த பார்வையில என் நெஞ்சு அப்படியே பத்த வச்சுட்டு போயிட்டா மாமா. பார்த்து மாப்பிள்ள, நெஞ்சு எரிஞ்சிட்டு போகுது. ஆமா, என்ன மாமா நீங்க? பின்ன என்னடா, எரிய வச்சுட்டா வெடிக்க வச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ண வேண்டியதான். அதுக்கு நீ இவ்வளவா? வாடா போங்க, வரேன். என்ன சார், நாழி ஆயிட்டே இருக்கு. அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டு இருக்காங்க. நல்லது. நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போங்க. பொம்பளை ஆளுக்கு தான் லேட் ஆகும், மாப்பிள்ளைக்குமா இவ்வளவு லேட் ஆகும்? அம்மா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டு. சரி சரி. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி. முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா எம்மா, கொட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா உம்மா. ஏலா 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 வாங்க. என்னம்மா அபிஷேகம் அது இதுன்னு என்னென்னமோ பண்ற? காவியா அந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக? இல்லடா, இந்த அபிஷேகம் எல்லாமே காவியா ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். காவியா பாத்தியா, சாமி மனசை குளிர வச்சு நீ ஐஏஎஸ் ஆகணும்னு என்னெல்லாம் பண்றாங்க பாரு. இதுல இருந்தே தெரியுதா, என்னை விட எங்க அம்மா உன் மேல அன்பு நிறைய வச்சிருக்கான். அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் சாமி. தண்ணீர் அபிஷேகம் மன அமைதி தரும். பாலாபிஷேகம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். பார்கோ,
அடுத்தது சந்தன அபிஷேகம். இறைவனோடு 2.5 கலக்கச் செய்யும். பாருங்க. குங்கும அபிஷேகம் உடல் மற்றும் மனம் நன்மை தரும். தீய சக்திகள் விலகும். தேனாபிஷேகம் தலைவாணியின் அருள் தரும். அபிஷேகத்தை பாருங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் வெற்றி தரும். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னால் இளநீர் அபிஷேகம் உயர்ந்த பதவி கிடைக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? காவியா, சிம்ம ராசி, பூர காவ்யா நட்சத்திரம். நாமதேயசே சிம்மராசியாம் ஜாதஸ்ய பூர நட்சத்திராணாம். பார்த்திபன், துலாம் ராசி, பார்த்திபன் சுவாதி நாமதேயசே நட்சத்திரம். துலாராசியாம் ஜாதஸ்ய ஸ்வாதி நட்சத்திராணாம். சக குடும்பானாம் க்ஷேம ஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியேஸ்வரியாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவி நமः. ஓம் துர்காயை நமः. ஓம் திரிபுவனேஸ்வரியை நமः. ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயை நமः. ஓம் நாராயண வரப்பிரியாயை நமः. ஓம் நந்தகோப குலதாதாயை நமः. துர்கா ஸ்தோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. शीर्वशस्त्र मायुष्य मारोग्य माविदा शोभमानं मदीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदायुष्पुरुषस्तलेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गले भव सर्वाभिषति. செல்லம், நெத்திய காட்டு. காவியா, அத்தை, பார்த்தி, அம்மா, என்ன பாக்குற காவியா? ஒன்றும் இல்லை அத்தை. அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் உங்களுக்கு மருமகளா வரதுக்கு போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேனே தெரியல. அப்படித்தானே சொல்ல வந்த காவியா? இப்படி ஒரு மாமியார் உலகத்துல எந்த ஒரு மருமகளுக்கும் கிடைக்க மாட்டாங்க. இந்த உலக சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கொடுமைப்படுத்தாத மாமியாரை யாராலையும் பார்க்கவே முடியாது. என்ன மாப்ள, சொல்றது சரிதானே? சூப்பர் மாமா, சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானே, கிளம்பலாம்ல? என்னம்மா என்ன 2 பேரும் மாறி மாறி சிரிக்கிறீங்க? மாப்ள,
காவியாக்காக அக்கா 100 பேருக்கு அன்னதானம் போடுறதா வேண்டியிருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. காவியா ஸ்டேஷன்ல இருக்கும்போதே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. அவளை நல்லபடியா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னேன். அதான் எனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணாம போச்சேம்மா. மாப்பிள, மாமியார இந்த அளவுக்கு வேண்டி இருக்கும்போது நீ உன் பொண்டாட்டிக்காக எந்த அளவுக்கு வேண்டி இருக்கணும் தெரியுமா? அழகு குத்தி தேர் எடுத்து 2 கையிலும் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு இந்த ஊரையே சுத்தி வரேன்னு வேண்டியிருக்க வேண்டாமா? அம்மா பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னா 6 மாசத்துக்கு என்ன படுக்க வைக்கிறதுக்கு வழி பண்றீங்க. இல்லடா, நான் போய் ஏன் இப்ப அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத்தைக்கு என் மேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல? என்ன காவியா எப்படி சொல்லிட்ட? ஆமா, நீங்க நான் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக ஒண்ணுமே வேண்டிக்கலையே. அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் வேண்டினேன். நான் ஒண்ணு வேண்டியிருக்கேன், அதையாவது எனக்காக செய்வீங்களா? காவியா நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? என்ன செய்யணும் மட்டும் சொல்லு, அப்புறம் பாரு அதை எப்படி செய்யறேன்னு. என்ன செய்யணும்? நான் வேணா இந்த கோபுரத்தை ஒரே கையில தூக்கவா? ஓவரா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். மொட்டை அடிச்சு 2 கையில தீச்சட்டி ஏந்தினா போதும். ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. பராசக்தி. என்ன செய்வீர்களா? என்ன சின்ன மாப்பிள்ள உனக்கு? ப்ளீஸ் எனக்காக செய்யுங்க. காவியா என்னாலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப மட்டும் ரொம்ப அழகா இருக்கீங்களோ? என்னம்மா பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு? அம்மா மாப்பிள்ள இல்ல, ஒரு ஃப்ளோல. வாங்க இது இருக்கு. வாங்க வாங்க. டே பார்த்தி, மா நீங்க தரிசனம் முடிச்சிட்டு வாங்க. ம். நான் மத்த ஏற்பாடெல்லாம் பாக்குறேன். ம் சரிம்மா. என்னம்மா அவ்வளவுதானே? கிளம்பலாம்ல? கிளம்பலாமாவா? இனிமேதான் முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? அக்கா 100 பேருக்கு அன்னதானம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அன்னதானமா? அது மட்டும் இல்ல, இந்த 100 பேருக்கு அன்னதானம் பண்றது கூட காவியா தன் கையால தொடங்கணும்னு சொல்லிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா சொன்ன மாதிரி 100 பேருக்கு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரி சரி சரி. காவியம்மா கையால தொடங்கி வைக்க சொன்னாங்க. சரி நீங்க போங்க. சரிங்கய்யா. காவியா வந்து உன் கையால தொடங்கிடுங்கம்மா. ஆமா. ஐயா வாங்கய்யா. வாங்கய்யா. இத்தனை பேரோட பசியை ஆத்துறீங்கல்ல, நிச்சயமா உங்களுக்கு உங்க வேண்டுதல் நிறைவேறுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்லம்மா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டு இந்த அன்னதானம் போடுறீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோட இந்த கோயிலுக்கு வருவீங்கம்மா.
என் வார்த்தை பலிக்கும். வாங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா அம்மா. நீங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணுமா. சரிம்மா. நல்லா ரேடியா. மாப்பிள கொஞ்சம் ஆளுங்க பின்பக்கம் இருக்காங்க, அவங்களையும் கூட்டு வா. போயிட்டு பாத்துக்க. இந்தாங்க. காவியா, இத்தனை பேரோட வாக்கும் கண்டிப்பா பலிக்கும். அவங்க வாழ்த்துன மாதிரியே நீ கண்டிப்பா கரெக்டா. அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோட இந்த கோயிலுக்கு வருவீங்கம்மா. அதே மாதிரி அவங்க வாழ்த்துறாங்கல்ல, அவங்க வாழ்த்துன மாதிரியே குழந்தையும் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் இன்னொன்னு பெற்றுக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொன்னு பெற்றுக்கலாம். எப்படி நம்ம ஐடியா? உங்களை என்கிட்ட அழகா இருந்தது இந்த மூக்கு மட்டும்தான், அதையும் பொண்டாட்டி கையால உடைச்சல. என்னமா காவியா இப்படி அடிச்ச? சாரி சித்தப்பா. எங்க மாமா, குறி கொஞ்சம் தவறிடுச்சு. மாப்பிள குறி தவறலடா, நீ தான் நைஸா ஜகா வாங்கிட்ட. கரெக்டா அவ என்ன அடிக்கணும்னு எனக்கு தெரியும். வலிக்குதா மாமா? அச்சச்சோ. இங்க பாருமா காவியா, உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள வச்சு அவங்கிட்ட காட்டு. பப்ளிக்கா வச்சு மத்தவங்களை காயப்படுத்தாதமா? வலிக்குது. ஓகே சித்தப்பா, ஓகே. வாங்க வாங்க வாங்க. காவியா, பிளான் ஓகேவா? இப்போ கரெக்டா ஐம் பண்ணுவேன், பரவாயில்லையா? இல்ல, நீ பிரசாதம் கொடு. வாழையை போட்டுக்கோ. தீர்க்க சுமங்களே பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து, மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து, சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே, ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி, தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்களே பவ. காவியா, என்னமோ தெரியல, எங்க அம்மா உன் மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன் காவியா, உனக்காக எங்க அம்மா எவ்வளவு செய்யறாங்கன்னா அவங்க உன்னை மருமகளா பார்க்கல, உன்னை மகளா பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஃப்ரீயா பேச பெண் குழந்தை இல்லை, அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுளே, காவியா ஐஏஎஸ் ஆகணும், அவ நினைச்சது எல்லாமே நடக்கணும்.